வாங்க மேடம். நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷ் சார் அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும் மூவி. ஸோ இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மீன்ஸ் ஃபேமிலி நல்லா இருக்கும், ஃபேமிலி கூட ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சொல்ல வந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. எமோஷனல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எமோஷனலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் இருக்கா படத்தில்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் சார் அப்புறம் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்புலாம் படத்தில் அருண் விஜயோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு வாட்சபிளான படம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்திருக்கோம். ஆஃபீஸில் எல்லாருமே ஒன்றா வந்திருக்கோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இட்லி கடைக்காக நீங்கள் லீவ் போட்டு வந்தீங்க. ஆமாம், எல்லாருமே ஆஃப் டே லீவ் போட்டு வந்தோம். ஆமாம், பாஸ் வந்து ரொம்ப ஃபேனு. ஸோ பாஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எமோஷ்னல் மூவி தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம். எல்லாமே நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓகே தான். ஸ்ட்ராங்காக என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? ஸ்ட்ராங்காக என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னா, அவர் தனுஷோட இந்த அப்பா அம்மாவை பார்க்குறதும் சரி, அவங்களோட லவ்வும் கேரிங் பார்க்குறதும் சரி, எல்லாமே செம்ம. எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகுது. எமோஷ்னல் மூவி தான். நானே அழுதுட்டேன் படத்தில் பார்த்து. எல்லாம் ஃபைன் தான். ஓகே தான். ஓவரால் ஒரு வாட்சபிளான படம். சரி. படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ அவரோட லைனப்பில் பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அடுத்தது இந்த படம் கமர்ஷியல் டச்சு எல்லாருக்குமே மனசால பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. என்ன மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க? என்ன மெசேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து நம்ம எல்லாருமே சண்டை போட்டுட்டு வன்மத்தோடு நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பொதுவாக பேசுகிறேன் நான். அந்த வன்மம்லாம் இல்லாமல் இருக்கிறதுலே ஒரே ஒரு டூல் எடுத்திருக்காரு. அது என்ன டூல்னா அகிம்சையே இருக்கிற தலை சிறந்த ஆயுதம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளை ஒருத்தர் அடித்தானா கம்முன்னு இருந்துட்டாவே போதும், அதில் அவன் தோத்துறான் தான். இதுதான் கதை. அதுவும் மேலும் வந்து நம்ம எல்லாருமே இந்த சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதும் எங்கே சம்பாதிச்சு இதுதான் வாழ்க்கைன்னு நான் லக்ஸரி லைஃப் நினச்சிருக்கேன். அது கிடையாது. நம்ம பெற்ற அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிட்டு வீட்டில் நம்மளுக்கு என்ன பாரம்பரிய தொழில் எடுத்து அதில் வந்து சம்பாரித்து 10,000 தான் அதிலே சந்தோஷப்படுறவன் தான் உண்மையான லைஃப்னு அதுதான் மெசேஜ் சொல்லியிருக்காரு சார். டைரக்ஷன் நடிப்பு அது எப்படி கொண்டு போயிருக்காரு? சூப்பராக கொண்டு போயிருக்காருங்க. இதை நான் சொல்லணும், அவர் பவர் பாயிண்டில் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து அவர் கிளியராக வந்து ஒரு டச்சில் அவர் டச்சில் ஒரு டேரக்டர் ஒரு டச்சில் இருக்கும்ல. இவர் வந்து செல்வராமன் சார் டச்சு கூட கிடையாது. இவருக்கூட ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ. என்ன சார்? ஸ்க்ரீன் பேர் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு சார். பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் நம்மளோட ஊருக்கு மண் வாசனை அடிக்கும்ல, அந்த மண் வாசனை அப்படியே இருக்குது. அந்த செதுக்கியிருக்காருங்க ஒரு சீனும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கரெக்டாக தான் இருக்குது. மிஸ்ஸிங்கே இல்லை. அவங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் வந்து அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அது அவர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அதாரு உதாரு. அது வந்து அந்த வேறு. இதில் வந்து கமர்ஷியலுக்கு என்ன தேவையோ அந்த வில்லத்தனம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். மிகப்பெரிய வியாபாரம் வந்து என்னங்க ஆகாது, கண்டிப்பாக ஆகுங்க. இந்த படம் இட்லி கண்டிப்பாக வியாபாரம் ஆகும். இட்லி வெந்துடுச்சு அப்படி கூட சொல்லிக்கோங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. அண்ணா செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஒரு அப்பா மகனுக்கான உண்டான மூவி இது. செகண்ட் ஷோவும் புக் பண்ணியிருக்கேன் அண்ணாக்காக. சமாதானத்தில் போகணும், சண்டை இல்லாமல் நார்மலாக பேசிட்டு போகணும், சமாதானமாக அகிம்சை முறையில் போகணும்னு சொல்கிறாரு. இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னலான படம். அப்பா சென்டிமெண்ட் மோஸ்ட்லி. ஒரு நல்ல அப்பாவுக்கும் ஒரு கெட்ட அப்பாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ற அவங்க நடித்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. தனுஷ் அண்ணா வந்து இன்னும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். நல்லா இருந்தது. செம்ம இன்ட்ரெஸ்டாக போகுது. நிறைய வாட்டி பார்த்துனே இருக்கலாம். செகண்ட் ஷோ திரும்பியும் புக் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக. ஆமாம். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப கதைக்கேற்ற ஃபைட் சீனாக இருந்தாலும் கதைக்கேற்ற சீனாக இருக்குது. அவ்வளோ ஃபைட்லாம் இல்லை. ஃபேமிலி வந்து எல்லோரும் பார்க்கலாம். படம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. படம் பூர்வீகத்தை மறக்கூடாதுன்றது சொல்கிறாங்க கரெக்டாக. இது 4வது படம். இதுவும் நல்லா இருக்குது. பவர் பாண்டிக்கு அடுத்து இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை போர் அடிக்கலை. கண்டிப்பாக ஒரு டைம் 2 டைம் பார்க்கலாம் படம். சரி.